जय भगवद्गीते जय भगवद्गीते हरिः कमलविहारिणि हरिः कमलविहारिणि सुन्दरसुपुनीते जय भगवद्गीते कर्मसु मर्मसु कर्मसु मर्म प्रकाशिनी कामाशक्तिहरा तत्त्वज्ञानविकाशिनी तत्त्वज्ञानविकाशिनी विद्या ब्रह्मपरा जय भगवद्गीते निश्चलभक्तिविदायिनि निर्मलमलहारी शरणरहस्यप्रदायिनि शरणरहस्यप्रदायिनि स्वभविधि सुखकारी जय भगवद्गीते रागद्वेषविदारिणि कारिणि मोद सदा भवभयहारिणि दारिणि परमानन्दप्रदा जय भगवद्गीते आसुरभावविनाशिनि नाशिनि तमजननि रजनी दैवी सद्गुणदायिनि हरिरसिका सजनी जय भगवद्गीते समता त्याग विसिकावणि हरिमुख की जबाणी सकल शास्त्र की स्वामिनी सकल शास्त्र की स्वामिनी श्रुतियों की रानी जय भगवद्गीते दया सुधा बरसावणि मातु कृपा की जय हरिपद प्रेम दान कर हरिपद प्रेम दान कर अपनों कर ली जय जय भगवद्गीते जय भगवद्गीते जय भगवद्गीते हरिः कमलविहारिणि हरिः कमलविहारिणि सुन्दरसुपुनीते ओ जय भगवद्गीते सर्वं कृष्णार्पणमस्तु ओम शांति शांति सर्वे जना सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु शांति 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 பகவத்கீதா ஆர்த்தி ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. நாளா நாளா கேட்கல, நீங்க கேட்க ரொம்ப தேங்க்யூ. थैंक यू सर थैंक यू सर ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாச தைலோக்யநாதாய धन्वन्तरि महाविष्णवे ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। எல்லோருடைய ஆரோக்கியத்துடன் சிங்கத்தில் ஆன்மீக பாதையில் நின்றவரும் உடல்நலத்தோடு நிற்காத ஒரே நோக்கத்தை அடைய வேண்டும். ಮುಂದಕ ಉಪನಿಷತ್ சிந்துக்கும் இந்த அபூர்வ வேண்டது வேதத்தைன்னு வந்துருக்கு. இதோட சாந்தி மந்திரமும் எல்லா 8 மாண்டக்கிய உபனிஷத் அதோட சாந்தி மந்திரம்
நான் சொல்றேன், அதுக்கப்புறமா யாராவது ரிப்பீட் பண்ணலாம். ஓ भद्रं कर्णेभिः देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார் சொல்லலாமா? ம். கேக்குறதா என்னோட வாய்ஸ் பிரேக் இல்லாம? கேட்கறது ஓகே சார். ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागंसस्तनूभिः व्यशेम देवहितै यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्वराः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षयो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शांति शांति शांतिः. जय श्री कृष्ण. गुड वेरी नाइस स्वस्ति नस्तार क्षयो सुले क्षयो ओके सर. super very good so जय श्री कृष्ण. நம்ம வந்து இந்த முண்டக்க உபனிஷத் அப்படிங்கறத கேட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப 2வது காண்டத்துல இருக்கோம். இந்த முண்டக்க உபனிஷத்துல 3 முண்டக்கம் இருக்கு. இந்த 3 முண்டகத்துக்கும் 2 கண்டங்கள் இருக்கு. இப்போ முதல் முண்டகத்தோட முதல் கண்டம் முடிச்சிட்டோம். 2வது கண்டம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலயும் 6 ஸ்லோகங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இதற்கு என்ன நடந்திருக்குன்னா அங்கிரஸ்த கவனக்கர் கேட்கிறது எதை அது எந்த ஒன்று அதை அறிந்தால் எல்லாமே அறிய முடியும். காஸ் அண்ட் எஃபெக்ட் எந்த ஒரு காஸ் இருக்கு அதை வச்சு எல்லா எஃபெக்டையும் கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அங்கிரஸ் டைரக்டா பதில் சொல்ல. அதுல 2 விஷயங்கள் இருக்கு, 2 வித்யாக்கள் இருக்கு. ஒண்ணு பராவித்யா, ஒண்ணு அபராவித்யா. அபராவித்யா என்னங்கிறது சொல்ற. அபராவித்யாங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லா வித்யாக்களும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அபராவித்யா. வேதங்களை உட்பட 4 வேதங்கள் அதோடு இருக்கிற அந்த 6 இலக்கணங்கள் எல்லாமே அபராவித்யா. அபராவித்யா என்ன அப்படின்னா அது அழிஞ்சாத அல்மாரியானது இது பிரம்மன். இதான் பராவித்யா. இந்த அழியாதது இது என்ன? இந்த பிரம்மனை அறிஞ்சால்தான் எல்லாமே அறிஞ்சிடலாம். The cause of everything is and is Brahman, effect is what you see. And Brahman is real. நிஜம் சத்தியம் இதுதான். பிரம்மனை அறிந்தால் எல்லாமே அறிந்தது போல. நானும் பிரம்மன், எனக்கு சுத்தி இருக்கிறது எல்லாமே பிரம்மன்.
மரம், செடி, மிருகங்கள், என்னோட உற்றார் உறவினர்கள், எந்த விஷயங்கள் எடுத்தாலும் இதெல்லாம் பிரம்மன். ஏன் புரிஞ்சுக்கணும்? ஏன்னா இது புரிஞ்சுட்டா எல்லா கஷ்டங்களிலிருந்து வெளியே வந்துட முடியும். மனசு சாந்தமாயிடும், திருப்தியாயிடும். இனிமேல் வேற எதுக்கும் அது தேடாது. தெரியல, அதனாலதான் எல்லாமே ஒரு அன்ஃபுல்ஃபில்டா இருக்கு. எது கிடைச்சாலும் இருக்குது இல்லை, ஒரு பயம் இருக்கு. எல்லாமே நிறைய ஒரு ஃபீலிங் இருக்காது. அதனால நிறைய நிறையலை அப்படின்னா என்ன, இன்னும் வேணும், இதை இன்னும் நிரப்பலாம். ஆனா இது நிரப்புற மாதிரி நிரப்புற கொடுமை இல்லை. போயிட்டே இருக்க போகுது, லீக் ஆகிட்டே இருக்க போகுது. எல்லாத்தையும் பயம் என்ன? பயம் தான் இருக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் பயம். பயத்தினால்தான் எல்லாமே நடக்குது. ஐயோ தான் ஆயிட போறதே அப்படின்னு. அதுவே நம்ம இன்னும் நிரந்தரமானது, இதுக்கு இறப்பே கிடையாது, நான் அதுதான் அப்படின்னு இதுனா அந்த மனு போயிடும். இந்த இது தெரியாம இருக்கிறது பரவித்யா. முதல் சொல்லிட்டு ரெண்டாவது கண்டம் எடுத்த இந்த அபராவித்யா பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீல் பண்றது. இந்த அபராவித்யா என்ன, ஏன் அபராவித்யா பத்தி சொல்றது? ஏன்னா இந்த உபநிஷத்தே வேதங்கள்ல தான், வேதங்களோட ரிச்சுவல்ஸ்லாம் தான் அபராவித்யா. வேதாஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கர்மகாண்டா. கர்மங்கள் பண்றது எல்லாம், இந்த ரிச்சுவல்ஸ் பண்றது, இந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்றது இதெல்லாம் கர்மகாண்டம். இந்த உபனிஷத்துல இந்த ஞான காண்டம் இருக்கு, அதுதான் நம்ம இப்ப படிச்சிருக்கோம். வித்யா இல்ல, இந்த உபனிஷத்துல எது வருதோ, எது கிடைக்கிறதோ, எந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கிறதோ அது பராவித்யா. ஏன்னா இந்த உபனிஷத்தை நல்லா புரிஞ்சுட்டோம். இந்த உபனிஷத்தை வேற என்ன படிக்கணும்? வேறங்கள் எல்லாம் அபராவித்யா, அது படிக்காதீங்கோ அப்படின்னா இந்த உபனிஷத்தை ஏன் படிக்கணும்? ஏன்னா அந்த உபனிஷத்துல இருந்து எது வருதோ, எந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கிறதோ அது பராவித்யா. ஏன்னா இந்த உபனிஷத்துல நமக்கு பிரம்மனோட நாலேஜ் கிடைக்கிறது. கர்மகாண்டம், இந்த யாகம் பண்ணுவோ, இந்த பூஜை பண்ணுவோ, இந்த வேதங்கள் இருக்க எல்லாமே, எந்த மாதிரியான சயின்ஸ், எந்த மாதிரியான அஸ்ட்ராலஜி எது எடுத்தாலும், ஹிஸ்டரி எதை எடுத்தாலும் எல்லாமே அபராவித்யா. இந்த உபநிஷத்துல வந்து அபராவித்யான்னு சொல்றது வந்து இந்த வேதங்கள்ல இருந்து வர இந்த ரிச்சுவல்ஸ் பத்தி சொல்லுங்க. ரிச்சுவல்ஸ்லாம் ரொம்ப எலாபரேட்டா இருக்கு, இது மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். கர்மகாண்டத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. கர்மகாண்டத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு கர்மங்கள் பண்றது, இன்னும் உபாசனை பண்றது. உபாசனா அப்படின்னா கிட்டக்க போய் உட்காருது, உப்பான கிட்டக்க ஆசனம்னு உட்காருது அப்படின்னா என்ன, மெடிடேஷன் பண்ணுறது. தியான காண்டங்களும் இந்த கர்ம காண்டங்களும் எல்லாமே இந்த அபராவித்யால, இந்த வேதங்கள்ல இருக்கு.
இந்த கர்மா காண்டங்கள் பிசிக்கல் யாகம் மாதிரி யாக குண்டங்கள் பண்றது, இல்ல அக்னி இருக்கு அந்த அக்னியில ஆகுதி போடுறது, அந்த நெருப்பு ஜுவாலை எரியறது, அதுல இருக்க அந்த வாதியார்கள்லாம் புரோகிதர்கள்லாம் மந்திரங்கள் சொல்லுவா, இந்த மந்திரங்களுக்கு தெரிந்தால பண்றது, இது கர்மா காண்டங்கள் இருக்கு. கையால பண்றது. இன்னொன்னு உபாசனை, அதாவது மெடிடேஷன் பண்றது. ஒண்ணுமே கர்மங்கள் பண்றது இல்லை, ஆனா மனதால் கர்மங்கள் பண்றது. ஒன்று மென்டல் ஆக்ஷன், ஒன்று பிசிக்கல் ஆக்ஷன். இதனால ரெண்டுமே கர்ம காண்டம். ஏன் பண்றா, ஏன் பண்ண சொல்றது இந்த வேதங்கள்? இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நிச்சயம் சொல்றோம். ஏன்னா நம்மளோட சஃபரிங் எல்லாம் போயிடும், நமக்கு இருக்கிற இந்த வருத்தங்கள், இந்த கவலைகள் எல்லாம் உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கர்ம காண்டங்கள் பண்றோம். இந்த கர்மகாண்டங்கள் எப்படி ஒர்க் பண்றதுன்னா, நம்ம கர்ம காண்டம் பண்ணோம்னா இந்த மாதிரியான பூஜை பண்ணா இந்த மாதிரியான நமக்கு அதுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். எல்லா எந்த மாதிரியான யாகங்கள் பண்ணாலும் அதுக்கு அபூர்வம், அதுக்குன்னு ஒரு அபூர்வம், அதுக்குன்னு ஒரு டோக்கன், அதுக்குன்னு ஒரு 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 பேக் கிடைக்கிறது, இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. சிலது இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு கிடைக்கும், எது கிடைக்காதோ அது கணக்கு தெரியாது. அந்த யாகங்கள் பண்றதுல இருக்கிற பலன்கள் எல்லாமே நமக்கு தனித்து. ஏன்னா இது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபெய்த், இது சயின்ஸ் இல்லை. இதுல சில பலன்கள் இதுல இருந்து நிறைய குட் நல்ல கர்மங்கள் வருது அப்படிங்கிற ஒரு நல்ல கர்மங்கள் சேகரிச்சா நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும், இந்த உலகத்திலும் நமக்கு பலன் கிடைக்கும், அடுத்த உலகத்திலும் இறந்து பின்னும் நமக்கு நல்ல உலகம், நல்ல லோகங்கள் கிடைக்கும். இந்த 7 சர்க்கங்களுக்கு, இந்த 7 சரங்கள்ல ஒரு சரகம் கிடைக்கும். இதுதான் புத்தர்களும் சரி ஜெயினர்களும் சரி அவளும் அந்த மல்டிபிள் வச்சிருக்கு. கிறிஸ்டியானிட்டி பார்த்து 7 எவ்வளோ அந்த சொர்க்க லோகங்கள் இருக்கு. அந்த லோகங்கள் இந்த கர்மம் நல்ல கர்மங்கள் பண்ணா அங்க போகலாம். கடைசியில இந்த 6வது ஸ்லோகத்தை படிச்சோம். இந்த கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு நல்ல கர்மங்கள் படிச்சுட்டு போறோம்னா அங்க வாங்கோ வாங்கோ அப்படின்னு அந்த ஏர்கிராப்ட்ல ஏர் ஹோஸ்டர் அழைச்சின்னு போய் இதான் உங்க சீட்டு, பிசினஸ் கிளாஸ், நல்லா தூங்க, டிவி போட்டுக்கா, உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், 30,000 ஃபீட்ல போய் நீங்க நீங்க நேராம அப்படி படுத்துட்டு ஆயா இந்த ஏர்கிராப்ட்ல உட்காந்துருக்கலாம், சலனமே இல்லாம, இது வேற ஒரு உலகம், இங்க கஷ்டமே இல்லை, ஏன்னா ஒண்ணுமே கிடையாது, துக்கம்னு அங்க ஒண்ணுமே கிடையாது, அந்த மாதிரி நீங்க போயிட்டு இருக்கலாம். அப்புறமா அதோட டைம் அந்த அந்த உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க இறங்குதான் சடனா கேப்டன் சொல்லுவோம், நவ் வி ஆர் மேக்கிங் அவர் டிசென்ட் அப்படின்பா. ஐயோ எனக்கு இன்னும் மேல இருக்குன்னா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோ எவ்வளவு செலவிச்சிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உனக்கு இவ்வளவுதான் இப்ப இறங்கிதான் ஆகணும் அப்படின்னு இறக்கி விட்டுருவார். கர்மங்கள்லாம் கழிஞ்சுன்னா திரும்பி வந்தாகணும் இந்த உலகத்தில். கீழே புண்ணிய மர்த்தியலோகம் விஷந்தி. என்ன சத்தியம் சொல்றது என்ன, இந்த கர்ம காண்டங்களுக்கெல்லாம் பலன்கள் கிடைக்கும், இதுல ஒரு டவுட்டே இல்லை. ஆனா எனக்கு எது கிடைக்கிறதோ அது நிச்சயமானது இல்லை, அக்ஷரமானது இல்லை, அது அழிய போறது, அது முடிய போறது. ஒரு விஷயம் வேணும்னு இருந்தாலும் சரி, தியானத்துக்கு பண்ணாலும் சரி, எந்த மாதிரியான கர்மங்கள் நல்லா கிடைக்கும், எனக்கு சாந்தி கிடைக்கும், அந்த மாதிரி எது இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு ரிச்சுவல் பண்ணாலும்
அதுக்கான இருக்கிற பலன் கிடைக்கும். ஆனா அந்த பலன்கள் அழிஞ்சு போயிடும். இந்த பலன்களோட அக்ஷரமானது அனித்தியமானது. அந்த அக்ஷரமானது இல்லை, நித்தியமானது இல்லை. அது அழிந்து போயிடும், முடிந்து போயிடும். நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப அதுக்கும் நமக்கும் இப்பயோ யாகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த யாகங்கள்லாம் இப்ப பூஜை மாதிரி இருக்கு. இந்த யாகங்கள்லாம் பண்றது இல்லையா இருக்கும். இப்ப ஜெயஸ்ரீயை பார்த்தேன்னா ஊதுபத்தி வச்சு இது பண்றாங்க, ஆர்த்தி பண்றாங்க. ஏன்னா அங்க நெருப்பு வைத்தாலே அங்க பழவெல்லாம் போயிடும். யாகங்கள்லாம் பண்ணவே முடியாது. பட் இந்த கனெக்ஷன் எப்படியா பூஜையா மாறி இருக்கு. அதுக்குன்னு வேற விதிமுறை உண்டு. அது பூஜைகள்லாம் வேண்டே இருக்கு. பூஜைகள்லாம் பண்ணுங்க, கோயில் போன்றதெல்லாம் கட்டிப்பாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸோட காங்கிரிகேஷன்லயும் பார்த்தேன்னா எல்லாரும் இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு ப்ரே பண்ணுவா. ஸோ இன்னைக்கு யாருக்காவது நல்லது நடக்கும், இது நடக்கணும், அது நடக்கணும், அந்த பூஜைகள் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இது வந்து ரிலீஜன். அதாவது தர்மத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நடக்குது. ஆனா இப்ப இந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்லுது, இந்த கன்வென்ஷனல் ரிலீஜன் எல்லாமே தப்பு. இதை பத்தி கிரிட்டிக்கா சொல்ல போகுது ஸ்லோகங்கள். இந்த கன்வென்ஷனல் இது தப்புன்னு சொல்லலை, இது பண்ணித்தான் ஆகணும். ஆனா இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அதான் இந்த ஆன்மீக பாதை. இந்த நார்மல் ரிலீஜியஸ் வே ஆஃப் லிவிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் எனக்காக இருக்கிறார் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் கடவுளுக்காக இருக்கேன், இந்த கடவுளை அடையணும், நான் இந்த கடவுளை அடையறதுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த எப்படி நம்ம நார்மலா பண்றோமோ பூஜை புனஸ்காரங்கள், இந்த யாகங்கள், அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சார். இது அதுதான் இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுமா? ஆமா பண்ணணும். ஏன்னா அதுல இருந்து ஒரு பக்தி வரப்போறது. அந்த பக்தி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது இந்த ஞானம். இப்ப நாராயணியும் இதுவும் பார்த்தேன்னா அவர் சொல்ல எதுக்கு இந்த ஞானம் வேணுங்கிறது, ஏன் ஸ்ட்ரைட்டா பக்தி வாங்கல எல்லாமே எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த பக்தியும் ரொம்ப கஷ்டமானதுதான். யாருக்கு பகுத்தறிவு அப்படின்னு சொல்றதோ அவருக்கு இந்த உபனிஷத் வழி. எனக்கு புரியறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் முழுசா பக்தியில எடுத்து போறேன்னா அதுக்கு நாராயணின் வழி. இந்த ரெண்டுமே நமக்கு கலந்து சொல்லிக் கொடுக்கும். ரெண்டுமே பண்ணாலும் சுவர் ஒன்னா ஹிட் ஆகணும். அண்ட் ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி தான். இது பண்ணினா அது பார்க்க கூடாதுன்னு இல்லை. நான் இந்த ஞானத்துல இருக்கணும், அப்ப இந்த பக்தி மார்க்கத்தை இந்த பூஜைகள் எல்லாம் இருக்க வேண்டாமா? இல்லை, இருந்தாகணும். ஏன்னா அது நம்ம பக்குவப்படுத்துறது இந்த ஞானம். பக்தி மார்க்கம் மட்டும் இந்த ஞானம் இல்லாம இருக்கலாமா அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த ஞானம் தான் அது பேஸ். ஏன்னா அந்த பக்திக்கு வந்து பண்றதுக்கு இந்த ஞானம். பக்தி என்னன்னா நான் எதுக்கும் இல்லை, எல்லாமே எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பகவான் சரணடைகிறேன் அப்படிங்கிறது தான் பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்துக்கு இந்த ஞான யோகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுக்காகதான் இந்த ரெண்டு கலந்து சொல்றோம். இல்லைன்னா அது இல்லை இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ரெண்டுமே கோ எக்ஸிஸ்ட். நீங்க அதான் அவன் கேட்கிறான், எதை அறிந்தால் எல்லாமே அறிந்த அதுக்கான பதில்கள் அவர் சொல்லிட்டவர். ஸோ ஆறாவதுல வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யாகங்கள், யாகத்தோட இந்த அக்னியில எப்படி போடணும், எப்படி ஆகுதி பண்ணணும், அந்த அக்னி எப்படி இருக்கும், அந்த அக்னியோட ஜாலை எப்படி வரும் அப்படிங்கிறத பத்தி முதல்ல 6வது ஸ்லோகங்கள்.
ஏழாவது ஸ்லோகத்திலேருந்து திருப்பியும் அதை பத்தி சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்றதும் ஆரம்பிக்கிறார். Sir, ஏழாவது 1 minute. ஸ்லோகம் பார்க்கலாம். Sir, 1 minute, sir. Your audio is எங்கேயோ பேசுற மாதிரி இருக்கு கொஞ்சம். Not so clear. கிளியராவே இல்ல சார். கட் பண்ணி போட்டேன். என்னடா எனக்கு மட்டும் இப்படி கிளியராவே கேக்குது? இல்ல. கிளியராவே இல்லையா? இவ்வளவு ஒரு ஆமா, குரலே சார் கிளியரா ஒரு சமயம் நல்லா கேக்குறது, ஒரு தடவை கேட்க மாட்டேங்கிறது அப்படி இருக்கு சார். ஒரு மாதிரி ஒரு கட்டாய் வர மாதிரி இருக்கு. மூக்கடிச்சு பேசுற மாதிரி இருக்கு. இல்லையா? இதுல கேக்குறேன், இதுல வேணா போடுறேன். ஓகே ஓகே ஓகே. நான் இந்த ஹெட்போன் ஆன் பண்ணி வச்சிருந்தது, அது ஓடிட்டு இருக்கு இவ்வளவு நேரமா. நான் இது போட்டு வச்சிருந்தேன். Now it's clear, sir. இப்பதான் கிளியரா இருக்கு. Now it is clear. Yeah, it has to be. அது நான் அந்த அப்பவே ஹெட்போன் போட்டு வச்சிருந்தேன். அதை ஆன் பண்ணி வச்சுட்டு அதை மறந்துட்டேன் ஆனா இருக்குங்க. இவ்வளவு நேரம் மூச்சு வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். பரவாயில்ல. இல்ல சார் clear. That is எங்கேயோ பேசுற மாதிரி இருந்தது. It was not completely. ஏன்னா அது இயர்போன் எங்கேயோ இருந்து அங்கேயிருந்து கேட்கற மாதிரி இருந்திருக்கும். எனிவே இன்னொரு ஸ்லோகத்துக்கு வரலாம். ஏழாவது ஸ்லோகம். லவாஹ்யேதே அதிருடா யஜ்ஞரூபா அஷ்டாதசோக்தமவரை ஏஷு கர்ம ஏதச்ச்ரேயோ ஏபிநந்ததி மூடா ஜரா மிருத்யுந்தே புனரேவாபியந்தி. லவா தோணிகள், போட், கப்பல். நிச்சயமாக ஏதே இவை அதிருடா உறுதியற்றவை யஜ்ஞரூபாக யாக வடிவமாய் அஷ்டாதச யுக்தம் 18 வகையாக கூறப்பட்ட அவரம் கீழ்மையான ஏஷு எதில் கர்மம் ஏதத் ஸ்ரேய இதுவே உயர்ந்தது என்று யார் அபிநந்தந்தி புகழ்கிறாரோ மூடாக மூடர்கள் ஜராமிருத்யும் முதுமை மற்றும் மரணத்தை தே அவர்கள் புனக ஏவ அபி மறுபடியும் யந்தி அடைகிறார்கள். யாகங்கள் போன்ற கர்மங்கள் மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் தோணி போல தோன்றினாலும் அவை உண்மையில் உறுதியற்றவை. அவை நிரந்தர மோட்சத்தை தர முடியாது. அவற்றையே வாழ்க்கையின் உயர்ந்த நன்மை என்று எண்ணி மகிழ்பவர்கள் அறியாமையில் உள்ளவர்கள். அவர்கள் மீண்டும் முதுமை மரணம் ஆகிய சுழற்சிக்குள் இருக்கின்றனர். இது 6வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தேன்னா இதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் ஒழுங்கா பண்ணேன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இந்த யாகத்துக்கு 18 விஷயங்கள் இருக்கு. அந்த 18 விஷயங்கள்ல இந்த அப்பரா கர்மாக்கள் இருக்கு, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இதுதான் மேன்மையானது அப்படின்னு யார் நினைச்சிருக்காளோ அவெல்லாம் மூடா. அவளுக்கு இந்த ஜரா மிருத்யுங்கிறது திரும்பி வந்துட்டு இருக்கும். இந்த யாகங்கள்லாம் ஆதிசங்கர் சொல்ற அவித்யா காம கர்ம. அவித்யா இக்னரன்ஸ், காம ஆசைகளால், கர்ம செயல்கள். இந்த செயல்கள் ஏன் பண்றோம்னா சில காமங்களை பூர்த்தி பண்றதுக்காக. இந்த காமங்கள் இந்த ஆசைகள்லாம் நிறைவேறணுமே அதுக்காக கர்மங்கள். இந்த ஆசைகள்லாம் ஏன் நிறைவேறணும் அப்படின்னு தோன்றதோ அது அவித்யானால். ஏன் அவித்யால அப்படிங்கிறோம்? ஏன்னா இந்த பிரம்மன் அதான் நான் பரிபூர்ணமானவன், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை.
சோ எனக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னா எனக்கு ஒன்றுமே ஆசை இருக்காது, அதனால நான் இந்த கர்மங்கள் பண்ண மாட்டேன். சோ ரிவர்ஸா பார்த்தேன்னா அவித்யா காம கர்மங்கள், இந்த கர்மங்கள் வந்து காமத்தினால வந்து இந்த காமங்கள்லாம் அவித்யானால வந்து எதெல்லாம் நம்ம பர்சு பண்றோமோ இந்த உலகத்துல எல்லாமே நல்லதா இருக்கும், நல்ல விஷயங்கள் தான். இதெல்லாம் கர்மங்கள். இந்த கர்மங்களுக்கு பின்னாடி காமங்கள். என்ன காமங்கள்? இதெல்லாம் எனக்கு இன்னும் நிறைவேறல, இந்த சொம்பு இன்னும் நிறையலை, அதனால இந்த கர்மங்கள் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் அவித்யாலேருந்து வருது. இதுதான் இந்த உடம்புதான் இந்த மனசுதான் அப்படிங்கிற நினைப்புல இருக்கச்ச அது எப்போதுமே ஒரு பயத்தோட இருக்கும். ஏன்னா அது எப்போதுமே ஃபுல்லா இருக்காது. இன்னும் பாக்கி இருக்கு, இன்னும் பாக்கி இருக்கு, இன்னும் நிரம்பலை, இன்னும் நிரம்பலை அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இந்த உடம்பும் மனசும் ஓடிண்டு. அதுக்கு வந்து எப்போதுமே நம்ம இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டே இருப்போம். அது ஏன் வருதுன்னா காமத்துல இருந்து பயத்துல இருந்து. இங்க என்ன யூஸ் பண்றோம்? பிளவர் ஹேதே அதிருட. இது வந்து ஒரு பிளவர், ஒரு கப்பல் மாதிரி இருந்தாலும் இந்த சம்சாரத்துல தாங்க முடியாது, தாங்கி போகுங்கிற மாதிரி கப்பல் இல்லை. அதிருடா, திருடமான கப்பல்கள் இல்லை. இந்த ரிச்சுவல்ஸ், இந்த பூஜை புனஸ்காரங்கள்ல அதிருடா பிளவ மாதிரி, அதிருடமான கப்பல்கள் மாதிரி. அதுகள் இந்த சம்சாரங்கிற இந்த ஓஷன்ல அதால ஓட்டின்னு இருக்க முடியாது, உடஞ்சு போயிடும். அதனால நீ அங்க அந்த சம்சாரத்துல எப்போதுமே மூழ்கிதான் இருப்ப. அது உங்களை காப்பாற்ற முடியாது. இது இந்த இந்த ரிசல்ட் பத்தி சொல்ற அஷ்டாதச 18 விஷயங்கள் இருக்கு. 18 விஷயங்கள்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்துல இந்த யாகம் பண்றச்ச ஒரு யாகத்துக்கும் 16 பண்டிதர்கள் தேவையான புரோகிதர்கள். இந்த 16 புரோகிதர்களும் ஒரு எஜமானன், யார் இந்த ரிச்சுவல்ஸ் பண்றானோ அவரோட பத்னியும், அதெல்லாம் சேர்ந்து 18. ஏன்னா இந்த எஜமானா பத்னி 2 பேரும் சேர்ந்து பண்றதுதான் யாகம். இந்த சன்னியாசிகள்லாம் யாகம் பண்ண முடியாது. அதே மாதிரி தனியா இருக்கிற எஜமானர்களும் இந்த யாகங்கள்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் ராமர் வந்து அஸ்வமேதம் பண்றச்ச அவரோ சீதையை விளக்கிட்டார். அவருக்கு அஸ்வமேதம் பண்ணனா அவர் பண்ண முடியல. ஏன்னா சீதை இல்லைன்னா இந்த யாகம் பண்ண முடியாது. இந்த 2 பேரும் தேவை. அதுக்குதான் நம்ம தங்கத்துல விக்ரம் மாதிரி சீதையை பண்ணி வச்சுட்டு பண்றா அப்படிங்கிற இந்த கதை நமக்கு தெரியும். இந்த 2 பேரும் சேர்ந்து பிளஸ் இந்த 16 புரோகிதர்கள் சேர்ந்து இந்த 18 பேர்கள் சேர்ந்தும் பண்றதுதான் இந்த யாகம். இது யார் பண்றாளோ இதுதான் நல்லது, நாங்கள்லாம் ரொம்ப நல்ல தர்மத்தை காப்பாற்றுறோம், நாங்கள்லாம் இந்த யோக பாடசாலை நடத்துறோம் அப்படிங்கிற இந்த சௌனகாஸ், இதெல்லாம் நாங்க பண்ணானா எங்களுக்கு வந்து நிறைவு கிடைக்கும், எனக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் மூடா. மூடா இவெல்லாம் இவளுக்கு தெரியாதில்லை. இவெல்லாம் புரோகிதர்கள் எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்சிருக்காரு. சோ மூடாங்கிறது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி, இந்த ஆன்மீக பாதையில அவ மூடா, இந்த இந்த லௌகீக பாதையில அவ அறிவுபூர்வமானவர்களா இருக்கலாம். ஆனால் இந்த ஆன்மீக பாதை அப்படிங்கிற வரைச்சு அவ மூடா. இந்த மாதிரி மூடர்களுக்கு என்ன நடக்கும்? ஜரா மிருத்யும் தே புனரேவாபி யாந்தி. இந்த ஜரா மிருத்யுங்கிறது இந்த உடம்பு சரியா இல்லாம முதுமை வந்து இறந்து போறது, அப்புறம் திருப்பியும் பிறக்கிறது, இந்த சைக்கிள்ல இந்த சூழ்ச்சியில அவ சுத்திண்டே இருப்பா.
இவ நிறைய புண்ணியங்கள் பண்ணாலும் சொர்க்க லோகத்துக்கு தான் போவா. அங்கேயும் திரும்பி வந்துருவா. ஏன்னா எல்லா ஹெவன்ஸ், எல்லா ஹெல், நரகங்களா இருக்கட்டும் சொர்க்கமா இருக்கட்டும், எல்லாமே நிரந்தரமானது இல்லை. எல்லாத்தையும் அதில் முடிச்சுட்டு திருப்பி வந்துதான் ஆகணும். ஒரு பிரம்மன் மட்டும்தான் நித்தியமானது, அழியாதது, இட்டர்னல். பாக்கெல்லாம் மாறிண்டே இருக்கு. அதிலே திரும்பி திரும்பி அதிலே வருவா அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகம் போலாம். 8வது ஸ்லோகம். அவித்யாயாமந்தரே வர்த்தமானா ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானா ஜங்கன்யமானா பரியந்தி மூடா அந்தேனைவ நீயமானா யதாந்தா. இது ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோன் ஸ்லோகஸ். How the blind leads the blind. அவித்யானாம் அறியாமையில் அந்தரே உள்ள வர்த்தமானாக இருப்பவர்கள் ஸ்வயம் தாமே தீராக ஞானிகள் என்று பண்டிதர் என்று மன்யமானாக நினைத்துக் கொள்பவர்கள் ஜங்கன்யமானாக துன்பத்தால் பாதிக்கப்படுபவர்கள் பரியந்தி சுற்றி திரிகிறார்கள் மூடர்கள் அந்தேன ஏவ குருடன் ஒருவனால் நீயமானாக வழி நடத்தப்படுகிறார்கள் யதா அந்தாக குருடர்கள் போல. சோ அறியாமையின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களை பெரிய ஞானிகள் என்றும் பண்டிதர்கள் என்றும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் மூடர்கள். பல துன்பங்களால் பாதிக்கப்பட்டு இந்த உலக சுழற்சியில் அலைகிறார்கள். குருடனை மற்றொரு குருடன் வழி நடத்துவது போல அறியாமையில் உள்ளவர்களை மற்ற அறியாமையுள்ளவர்களால் வழிநடத்தப்படுகிறார்கள். அதாவது ஒரு கண்ணில்லாதவனு இன்னொருத்தன் கண்ணில்லாதவன் அழைச்சின்னு போற மாதிரி இந்த அறியாமையில் இருந்தது. ஆனா அறியாமல் இருந்தாலும் தான் ரொம்ப ஞானி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா அவ இந்த யாகங்கள்லாம் நடத்துற. அவ ஒரு குருடன் குருடனை லீட் பண்ற மாதிரி ரொம்ப நம்ம கண் கேட்டாலும் அந்த பிக்சரை கொண்டு வர. இங்கேயும் அவர் இதெல்லாம் பண்ணிக்கிறீங்களோ இதெல்லாம் தப்பு சொல்ல வரல. பட் இதுல உங்களாக நீங்க ஏன் நினைக்கிறீங்களோ உங்களோட சஃபரிங் எல்லாம் போனோம், உங்களோட துக்கம் எல்லாம் போனோம், உங்களோட நிறைவு கிடைக்கணும் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இதுல அவித்யானம் அந்தரே வர்த்தமானா. இந்த அவித்யக்குள்ள இப்படி அடங்கி மாட்டின்னு இருக்கிறவா, இந்த அவித்யால மூங்கி இருக்கிறவா, இந்த உடம்புதான் நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க இந்த அவித்யா, இந்த உடம்புதான் நான் அப்படிங்கிற அவித்யா பல அவித்யாக்களை கொண்டு வருது. நான் தான் இந்த உடம்பு அப்படின்னா இந்த இந்த வஸ்துவும் என்னோடது, இந்த மகன் என்னோடது, இந்த மனைவி என்னோடது அப்படின்னு அது பாட்டு வாழ்ந்துட்டே போறது. இது மாதிரி வாழ்ந்துட்டே போச்சு. என்ன வருது? எனக்கு இருக்கிற இந்த குழந்தைகள் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்க போறா, நிறைவு அங்கேயும் வரப்போறது. இந்த பொருள்கள்லாம் என்னோடது, இந்த பொருள்கள்லாம் எனக்கு என்னோட ஆசையை பூர்த்தி பண்ணும். இந்த செல்வம் எல்லாம் என்னோடது, இந்த செல்வம் எல்லாம் என்னோட ஆசைகளை பூர்த்தி பண்ணும் அப்படின்னு இந்த அவித்யா மேலும் மேலும் அவித்யா கொண்டு வருது. இந்த
இந்த அதுக்காக இந்த ஆசைகள் எல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னா இல்லை, அதுவும் தேவைதான். ஏன்னா இந்த இந்த மாதிரி நல்லது நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரி நம்ம குழந்தைகளோட ரிஜாய்ஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கலையா? இல்லை, கிடைக்கதான் கிடைக்கிறது. இதுதான் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கதான் கொடுக்குது. அதனால இதை அவர் மட்டம்னு சொல்லிட வரல. ஆனா இதுல இருந்து என்ன ஹாப்பினஸ் வருதோ இது நிரந்தரமானது, நிரந்தரமானது இல்லை, இது அழியாதது இல்லை, இது அழியக்கூடியது, டெம்பரரி. இதுல நமக்கு முழுசா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறது தான் மூடம். இது இதுல இருந்து ஒண்ணும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கணும்னு சொல்லல. அதுல இருந்து நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலை, அதெல்லாம் அவித்யா இல்லை. ஆனா இது நிரந்தரமானது, இது எனக்கு தேவையான இந்த பரிபூர்ண இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் மூடம். இது யார் புரியறதோ அவ மூடா இல்லை. இது மூடாம இதுதான் அப்படின்னு நினைச்சு நிக்கிறவா அவ ஸ்வயம் தீரா அப்படிங்கிற. ஸ்வயம் தீரா, தானே தான் ரொம்ப ஞானி அப்படின்னு நினைச்சுக்கிறவா. இந்த மாதிரி நினைச்சுக்கோ சொல்லி கொடுக்க முடியாது. நான் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த சவுனக்கா மாதிரி நான் எல்லாம் பண்ணிருக்கேன், இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி, பெரிய கேள்வி அது என் மனசுல இருக்கு. ஏன்னா இது எனக்கு ஏன் அந்த கேள்வி வருது சவுனக்காக்கு? ஏன்னா அவர் பாக்குற இவ்வளவுதான் யாகம் பண்ணாலும் எங்கேயோ ஒண்ணு கேப் இருக்கே, ஏதோ ஒண்ணு மீட் ஆகாத மாதிரி இருக்கே, அது என்னது அப்படின்னு கேள்வி வருது. அதனால அவர் ஸ்வயம் தீரா இல்லை. ஆனா இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு டவுட்டே இல்லாம இருந்தது, தான் தான் ஸ்வயம் தீரா அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் மூடா. அர்ஜுனானுக்கும் முதல் சாப்டர் முழுக்க கேள்வியே இல்லை, என்ன நடக்குது பாக்கலாம், நான் சண்டை போட வரேன். 2வது சாப்டர்ல தான் அவருக்கு அந்த கேள்வி வருது. அந்த கேள்வி வருது, அந்த டவுட் இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த மாதிரியான ஞானம் வருது. பக்கத்திலேயே இருக்கு இந்த ஞானம், இருந்தாலும் கஷ்டப்பட்டிருக்க அந்த அஜ்ஞானத்துக்கு பின்னாடிதான் நம்மளோட மனசு போகுது. இவாளாம் தீரா என்ன சொல்றார், இவாளாம் பண்டிதன் மன்யமானாக, இவாளாம் தன்னைத்தானே பண்டித் அப்படின்னு நினைச்சுட்டு. பண்டித் அப்படிங்கிற வார்த்தை பண்டா அப்படிங்கறதுல இருந்து வருது. பண்டானா ஆத்ம விஷய பிரஜா, தன்னோட பிரம்மனை பத்தி ஆத்மனை பத்தி தெரிஞ்சவா அவா பண்டா. அந்த பண்டால இருந்து பண்டித் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆனா இவெல்லாம் அதை பத்தி தெரியாம தான் தான் பண்டித் அப்படின்னு நினைச்சுன்னு தெரிஞ்சிருந்து. இவ சொல்ல பண்டிதம் மன்யமானாக, தன்னைத்தானே பண்டித் அப்படின்னு நினைச்சுக்கிற, தன்னைத்தானே கிரேட் அப்படின்னு நினைச்சுட்டு தெரிஞ்சிருந்து. இந்த மாதிரியான வாழ்க்கை என்னது, கண்யமானா பரியந்தி, அவ எப்பொழுதுமே சஃபர் பண்ணுவா. நேகாதி ரோகாதி துக்க பிருந்தையா, இந்த அநேக ரோகங்களும் துக்கங்களும் அவ கொண்டு வருவா அப்படின்னு சங்கரர் சொல்றார். இந்த மாதிரியான ஒரு ஞானம் வச்சுட்டு இருக்கிறவா அவளுக்கு அழிவுங்கிறது நிஜமாவே உண்டு. சில பேர் சொல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு கஷ்டமே இல்லை, இந்த உலகம் நல்லா தானே இருக்கு, நிறைய சில பணக்காரர்கள் இருப்பா, சில பேர் பணக்கார இல்லாதவாளும் இருக்கு, நான் எதுக்கு இதை பத்தி எல்லாம் யோசிக்கணும்? அதுக்கு இந்த உபநிஷத அப்புறமா சொல்லும், வெயிட், எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரப்போறது, இது ஒரு சைக்கிள் தான். இந்த கஷ்டமும்
இந்த ஹாப்பினஸும் கஷ்டமும் ஹாப்பினஸும் புனர்ஜென்மமும் புனர்மரணமும் இந்த ஓல்ட் ஏஜும் வந்துட்டு இருக்க போறது. அது இப்ப இல்லாட்டாலும் பாஸ்ட்ல நிறைய பண்ணிட்டு தான் வந்திருக்கு இந்த அண்ட் ஃபியூச்சர்ல இது மாதிரி நடந்துட்டே இருக்க போறது. பெரிய எம்டி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க போறது. எப்படின்னா அந்தேனைவ நியமான யதா அந்தா, எப்படி ஒரு குருடன் குருடன் இன்னொரு குருடனை அழைச்சுன்னு எடுத்துன்னு போறானோ அந்த மாதிரி இந்த பண்டிதர்கள்லாம் ஸ்வயம் தீராக தன்னையே தீரமா தன்னையே ரொம்ப ஞானியா நினைக்கிறவா, பண்டிதம் மன்யமானாக தன்னையே பண்டிதா நினைச்சுட்டு இருக்கிறவா, இந்த மாதிரி யோகங்கள்லாம் இந்த யாகங்கள்லாம் பண்றவா, இந்த மாதிரி இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றவா, இந்த மாதிரி அந்த 18 பேர்கள் அவ நம்மள லீடு பண்றது ஒரு குருடன் குருடனை அழைச்சிட்டு போற மாதிரி. அவதான் லீடர்ஸ், அவதான் இந்த பண்டிதர்கள் தான், இந்த புரோகிதர்கள் தான் நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். அவதான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. அவ இப்படி பண்ணுனா அப்படி பண்றோம், அப்படி பண்ணுனா அப்படி பண்றோம். ஆனா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவா அதுலயே என்ன வரப்போறதோ அது நமக்கு நிரந்தரமான ஆசை கிடைக்கும். நிரந்தரமான ஒரு மனசுக்கு என்ன தேவையோ அது கிடைக்காது. இந்த மாதிரி இந்த யாருக்கு பின்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கோமோ நம்ம பேரண்ட்ஸ் கூட எடுத்திருந்தா பாத்துங்க, அவளும் நமக்கு இதுதான் படிப்பு அப்புறம் குழந்தை கல்யாணம் வேலைக்கு அப்புறம் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அதுக்கு தகுந்தாலும் நடந்துருக்கு. இதெல்லாம் கெட்டதுன்னு சொல்ல வரல, இதனால உங்களுக்கு பரிபூர்ணமான நிரந்தரமான இந்த அக்ஷரமான ஞானம் கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி இந்த ரெகுலர் ரேட் ரேஸ் அப்படிங்கிறோம், அதுக்குதான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்றோம் அந்த ரேட் ரேஸ்ல. ஆனா அந்த ரேட் ரேஸ்ல யார் கேட்கிறாலும் அதுவும் ரேட்டு தானே. இந்த ரேட் கோல்டன் சேரியட்டா போக முடியாது, மாறாது. இந்த ரேட்டா தான் இருக்கும். ரேட் ரேஸ் ஜெயிச்சாலும் இந்த ரேட்டா தான் இருக்கு. அப்படின்னு அவளை கேள்வி கேட்டா அவ சொல்ல, சரி நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன், இது என்ன சொல்லிருக்காலும் அதெல்லாம் பண்றேன், அதுக்கப்புறம் அதுவும் கிடைக்கலன்னா நான் வேணா இந்த ஆன்மீக பாதையில போறேன் அப்படின்னு நம்ம இப்ப 50-60 வயசு கழிச்சு நம்ம இப்ப அதுக்கு வரோம். ஏன்னா நம்மள யாரு நமக்கு வழி காமிச்சிருக்காளோ அவளே குருடர்கள். அந்த குருடர்கள் நம்மள மாதிரி ஒரு குருடர்களை ஏத்துன்னு போய் அந்த மாதிரிதான் இந்த அவித்யா, அதுலேருந்தான் இந்த இந்த அபராவித்யா நமக்கு எப்படி கஷ்டப்படுத்துறது அப்படிங்கறத. ஏன்னா இதுல இருந்து நமக்கு வெளியில வர முடியாது. இதெல்லாம் இந்த ஜரா மித்யுக்கு தான் திருப்பி 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 கொண்டு வர போறது இந்த ஞானம். இந்த ஞானத்திலேருந்து வெளியில மேல இந்த தீரார்கள் இந்த பண்டிதர்கள் எல்லாம் சொல்றதை கேட்டு பண்ணுங்கோ. ஆனால் இதுதான் எண்ட் இல்லை, இதை தவிர நமக்கு நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல வருது. அதோட இன்னையோட கிளாஸ் எங்கேயே முடிச்சுக்கலாம். நாளைக்கு பாக்கி ஸ்லோகங்கள் இன்னும் 9, 10, 11, 12 4 ஸ்லோகங்கள். இன்னைக்கு 9 முடிச்சிருக்கலாம்னு பார்த்தேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னோட இந்த மைக்கும் போனும் இந்த லேப்டாப்லயும் டெக்னாலஜிக்கலி லேட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் பாக்கி 4 ஸ்லோகங்கள். அதோட இந்த 2வது காண்டம் முதல் குண்டகம் முடிவடையும். அதுக்கப்புறம் 2வது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் அவரோட இந்த சௌனகாவும் வீரசரோட எப்படி அவ டிஸ்கஸ் பண்றாங்கிறது இன்னும் தெரியும். நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இந்த ரெண்டோத்தோட காம்பினேஷன் நிஜமாவே இந்த நாராயணியம் அப்படியே உருகி போற மாதிரி பக்தி, இதுல அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில எடுத்துன்னு போற இந்த உபனிஷத். ஐ திங்க் இந்த 2 காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ ஜெய் சார். ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்.